ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு இல்லைன்னா என்ன, இங்கிலாந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் ஆடுறதுக்காக சைன் ஆகி இருக்கிறாரு. ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் ரஞ்சி டிராபில மகாராஷ்டிரா டீமுக்கும் கேப்டனா இருக்கிற ருத்ராஜுக்கு இந்தியன் டெஸ்ட் டீம்ல இடம் கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா நடக்கல. இப்போ இந்தியா ஏ டீம் கூட இங்கிலாந்து போயிருக்கிற இவரு அங்க நடந்த இங்கிலாந்து லயன்ஸுக்கு எகென்ஸ்டா நடந்த 2 மேட்ச்லயுமே இவருக்கு வாய்ப்பு தரல. இந்தியன் கிரிக்கெட்ல வளர்ந்து வர ருத்ராஜ் இந்தியன் டீமுக்காக 23 T20 இன்டர்நேஷனலும் 6 ஒன்டேவும் ஆடி இருக்கிறாரு. கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் அசத்துக்கிட்டு வர இவருக்கு ஆனா ஒரு நிலையான வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் போராடிக்கிட்டு வராரு. இது எல்லாத்தையும் பார்த்த இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் என்ன பண்ணிட்டாங்க, ருத்ராஜை யார்ஷயர் டீமுக்காக சைன் பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் நடக்க போற கவுண்டி சாம்பியன்ஷிப்ல யார்ஷயர் டீமுக்காக ஜாயின் பண்ணவும் போறாரு. அண்ட் இங்கிலாந்துல யார்ஷயரோட ஒரு மிகப்பெரிய கிளப் எதுவுமே இல்லைன்றதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிற ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் 4 இடத்துல எங்க இறக்கி விட்டாலும் பேட்டிங்கும் பண்ண முடியும். கெய்க்வாடோட என்ட்ரிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற யார்ஷயர் டீம் ஹெட் கோச் அந்தோனி என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருந்து ருத்ராஜ் எங்க டீமுக்கு வரது ஒரு பெரிய நம்பிக்கைன்றத தாண்டி பேட்டிங் லைனப்ல ருத்ராஜ் ஸ்ட்ராங்கா நின்று தேவைப்படுற நேரத்துல எங்களுக்கு ரன் எடுத்து தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.